வணக்கம். நம்ம சேனல்ல அன்றாடம் நம்ம உபயோகிக்கிற சில பொருட்களுக்கு பின்னாடி நமக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்கிற சில அறிவியல் விஷயங்களையும், அ சில நன்மைகளையும், தீமைகளையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு எதுக்குள்ளார போய் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு. இந்த உப்பு பார்த்தீங்கன்னா 3 வகையான உப்பு நம்ம அன்றாடம் உபயோகிக்கிற உப்புகள்ல இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூள் உப்பு. தூள் உப்பு அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கடல்ல ஆவியாக்கி எடுக்கிறது இல்ல. இது வந்து ஒரு சுரங்கம் தோண்டி சுரங்கத்திலிருந்து எடுத்து, அந்த உப்ப வந்து ரிஃபைன் பண்ணி, அதில உள்ள கனிமங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு 98% வெறும் சோடியம் குளோரைடு உள்ளது அப்படி தான் வந்து இந்த தூள் உப்பு. 1950, 60கள்ல வந்து கடல் ஓரமா இருக்கிற பகுதியில இருக்க மக்களுக்கு இந்த அயோடின் குறைபாடு வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனால் கடல் பகுதிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அயோடின் குறைபாடு அதிகமா இருந்தது. அப்ப வந்து கவர்மெண்ட் யோசிச்சு இந்த அயோடின் குறைபாடு எப்படி சரி பண்றது அப்படின்னு யோசிச்சு அன்றாடம் உபயோகிக்கிற ஏதோ ஒரு பொருள்ல இந்த அயோடினை கலந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த தூள் உப்புல அயோடினை கலந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்படி வந்தது தான் வந்து இந்த அயோடைஸ்டு தூள் உப்பு. இந்த தூள் உப்புல சோடியம் குளோரைடை தவிர அயோடினும், அயோடின் இல்லாமல் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட், அதாவது அது கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணி அதை தான் நமக்கு வந்து தூள் உப்பாக கொடுக்குறாங்க. இந்த அயோடின்கிறது வந்து வேப்பர் ஆகக்கூடிய தன்மை உள்ளது. கற்பூரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். திறந்து வச்சுருந்தா ஆவியாக போயிடும். இந்த தூள் உப்பை நம்ம திறந்து வச்சுருந்தோம்னா இந்த இதில் இருக்கிற அயோடினும் போயிடும். அதில் இருக்கிற ஒரு நல்லது அந்த அயோடின், அதுவும் போயிடும். ஸோ தூள் உப்பை பற்றி இவ்வளோ. அடுத்து வந்து கல்லுப்பு. இந்த கல்லுப்பு வந்து கடல், நம்ம உப்பளம் இருக்கு இல்லையா, உப்பளத்தில் வந்து கடல் நீரை போட்டு அது ஆவியாக்கி அதில் கிடைக்கிற உப்பு வந்து கல்லுப்பு. இந்த கல்லுப்பில் வந்து இதர கனிமங்கள், சோடியம் குளோரைடு தவிர இதர கனிமங்களும் இருக்குது. அதனால தான் வந்து அது பழுப்பு கலரில் இருக்குது. இது வந்து அன்ரிஃபைன்டு. ஆனால் இப்போதைக்கு பலன்னு ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிஃபைன் பண்ணி அதில் உள்ள இதர கனிமங்களையும் வந்து எடுத்துடுறாங்க. அதுதான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கல்லுப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உப்பு. அதுதான் வந்து அது வந்து பல காலமாகவே வந்து உபயோகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் வந்து பயங்கரமாக பூம் ஆக ஆரம்பித்த உடனே பயங்கரமாக ஃபேமஸ் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்துப்பு. இந்த இந்துப்பு வந்து இமாலயன் மலைத்தொடர்களில், அதாவது பாகிஸ்தான் பகுதியில் இருக்க இமாலயன் மலைத்தொடர்களில் கேவ்ரா அப்படின்னு ஒரு குகை இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் பரப்பளவுள்ள ஒரு குகை. பல லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்னாடி கடலும் மலையும் வந்து ஒரு பிரபஞ்ச பிரளயத்தினால வந்து மாறினப்போ இந்த கடல் தண்ணி வந்து அடியில் போய் அது உறைஞ்சு அது வந்து ஒரு உப்பு படிமமாக மாறி அதை வெட்டி எடுக்கிற உப்பு தான் வந்து இந்த இந்துப்பு. கிட்டத்தட்ட ஒரு 2009கள்லாம் வந்து ஒருத்தர் வந்து அதை யூஸ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அந்த வெளிநாடுகளில் வந்து போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 70,000 படங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து இன்ஸ்டாகிராமும் இந்துப்பும் அப்படின்னு ஒரு கதையே கூட இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்து ஃபேமஸ் ஆனது தான் வந்து இந்த இந்துப்பு. அதை பார்த்துட்டு வந்து ஐயோ இது வந்து பிங்க் கலரில் இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது, இதில் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து இது இமாலயன் மலைத்தொடர்கள்லேருந்து கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்லேயே வந்து நிறைய பேர் இந்த இந்துப்பை அதிகமான விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால அந்த இந்துப்போட மேனுஃபேக்சரிங்கும் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. ஆனால் அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் 98% சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பு தான் இருக்குது. இது உங்கள் டயட்லேயோ இல்லை ஹெல்த்லேயோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் உண்டு பண்ணாது. இதில் வந்து மீதம் இருக்கிற 2% வந்து இதர கனிமங்கள், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 82 ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இது ஆக்சுவலாக ஃபேமஸே ஆச்சு. ஆனால் நம்ம உடம்புக்கே வந்து 16 கனிமங்கள், இதர கனிமங்கள் தான் வந்து தேவைப்படுது. இந்த 82 கனிமங்களும் தேவைப்படாது. அதுவும் வந்து அது 2% தான் இருக்கிறதுனால அதனால கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மி. அதனால இந்துப்பும் சரி, கல்லுப்பும் சரி, தூளுப்பும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட 98% வரைக்கும் இருக்கிறது இந்த சோடியம் குளோரைடு தான். தூளுப்பில் அயோடினை ஆட் பண்ணி ரிஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க. கல்லுப்புலையும் இப்போ வந்து ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து நடந்து அதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கப்புறம் இந்த இமாலயன் உப்புலையும் வந்து 98% சோடியம் குளோரைடு தான் இருக்குது. அதனால் நான் வந்து என்னோடய சாப்பாட்டில் உப்போட அளவு குறைக்கணும், என்னோடய பிபியை குறைக்கணும், அதுக்காக வந்து நான் இந்துப்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. மணி தான் பார்க்கணும். அதுக்கு சாதாரண வாட்ச்லேயும் பார்க்கலாம், ரோலெக்ஸ் வாட்ச்லேயும் பார்க்கலாம். எதில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட விருப்பம்.
அது போக பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த 82 கனிமங்கள் 2% இருக்கு அப்படிங்கிறது. நாள்பட நீங்க அது அதிகமா பயன்படுத்தும்போது, அதில இருக்க அயோடினும் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த 2%ல வந்து 82ல 1 வந்து அயோடின் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு இல்லாம உடம்புக்கு தேவையில்லாத இதர 60 கனிமங்களையும் நீங்க உட்கொள்ளும்போது, அது போயி இந்த கிட்னில வந்து கல்லா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ இந்த உப்பு நம்ம சொல்லியாச்சு, இது 3 வகையான உப்பு. இதில எந்த உப்ப தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எந்த வகையான உப்ப நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறது. எந்த உப்ப தேர்ந்தெடுத்தாலும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் உப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற அளவிற்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2300 மில்லிகிராம். இது என்னடா அது 2300 அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவு தான் வந்து நீங்க உப்பு வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட டயட்ரி அளவு. ஏன் உப்பு நெறைய சாப்பிட்டா என்ன எனக்கு கோவம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்புக்கும் நம்ம ரத்த கொதிப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த உப்பு நம்ம உடம்புக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே நல்லா தெரியும் இந்த உப்பு தண்ணி வந்து கரண்ட்டை வந்து நல்லா கடத்தும். இது சோடியம்னால. இந்த சோடியம் நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மூளை நரம்புகளுக்கு நடுவுல உள்ள எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் அதோடு இல்லாம நம்ம செல்களுக்குள்ளார உள்ளேயும் வெளியிலயும் போயிட்டு வர்ற மெட்டீரியல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம், அதுக்கப்புறம் இந்த பொட்டாசியம் பம்பு. இதில் வந்து சோடியம் ரொம்ப முக்கியமான வேலையை வந்து பார்க்குது. இந்த சோடியம் வந்து நமக்கு சால்ட்லேருந்து தான் கிடைக்குது. இப்போது இந்த சோடியம் அதிகப்படியான அளவில் உபயோகிக்கும் போது என்ன நடக்குது? இந்த சோடியம் வந்து தண்ணீரை அதிகமாக உறிஞ்சுற தன்மை கொண்டது. இந்த சோடியம் உடம்புல அதிகமாக இருக்கிறப்போ, நீங்கள் அதிகமாக உப்பு சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல இருக்க நீரை இது உறிஞ்சி வச்சுக்கும். ரத்தத்தோட அளவே உடம்புல அதிகமாகிடும். பிளட் வால்யூமே அதிகமாகிடும். இந்த சோடியத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நம்ம உடம்புல வந்து அதை மெட்டபலைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி. அப்போ அந்த கிட்னியோட வேலை பளுவும் வந்து அதிகமாயிடுது. ஒரு நாளைக்கு ஹார்ட்டுக்குள்ளர போயிட்டு வெளியில் வர்ற ரத்தத்தோட அளவும் வந்து அதிகமாயிடுது. ரத்தத்தோட குழாய்கள் இருக்கு இல்லையா, இந்த ரத்தத்தோட குழாய்களில் ஒரு நாளைக்கு இவ்வளோ அளவு ரத்தம் தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ அந்த பிளட் வால்யூம் அதிகமானதுனால இந்த இரத்த குழாய்கள் நிறைய ப்ரெஷரை வந்து தாங்க வேண்டியது இருக்கும். எப்படி வந்து நம்ம டெய்லி ஜிம்முக்கு போனால் மசில் பில்டப் ஆகுதோ, அது மாதிரி ஐயோ நிறைய ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சே, நம்ம இதை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இரத்த குழாய்கள் தடிமன் ஆகிடும். உள்ளே போகிற ரத்தத்தோட அளவு இன்னும் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அளவு அதிகமாக இருக்கும். இந்த இரத்த குழாய்களில் ஏற்படுற ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும். இதுக்கு பேர் தான் வந்து பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் வந்து டைரெக்டாக இந்த சோடியத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த உள்ளே போகிற ரத்தத்தோட அளவு குறைய இதய மசில்களுக்கு போகிற ரத்தத்தோட அளவும் குறைஞ்சு அது வந்து ஹார்ட் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூளைக்கு போகிற ரத்த அளவு வந்து குறையிறதுனால மறதி இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கிட்னிக்கு அதிகமாக வேலை கொடுக்குறப்போ அந்த கிட்னியோட செயல்பாடுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி அதிகப்படியான ரொம்ப தண்ணி குடிக்காமல் ஆனால் உப்பு நிறைய எடுத்துக்கிறதுனால அது உள்ளே போய் கிட்னியில் கற்களாக வந்து உறையிற வாய்ப்புகளும் இருக்குது. இதுதான் வந்து இந்த சோடியமோட பயாலஜி. சரி, இப்போ வந்து நம்ம நார்மலாக 1 டீஸ்பூன் உப்பு தான் வந்து சாப்பிடணும் அப்படின்ற அளவு வச்சுருந்தாலுமே நம்ம உணவில் பாதிக்கும் மேலே வர்றது வந்து ஹிடன் சால்ட், அதாவது மறைமுகமாக வர்ற உப்பு தான் வந்து அதிகம். நம்ம கெச்சப் சாப்பிட்றோம், பிரெட்டு சாப்பிட்றோம், வெளிலேருந்து வாங்கிட்டு வர பேக்கடு ஃபுட்டு எல்லாத்துலேயுமே வந்து அதிகப்படியான உப்பு நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே வந்து கலந்துருக்கு. அதுவும் வந்து நம்ம உடம்புல உள்ள சோடியத்தோட அளவை அதிகப்படுத்தும். இந்த கை காலில் வந்து நீர் கோர்த்து இருக்கிறது, அதே மாதிரி வந்து இந்த கிட்னி பிரச்சனை வர்றது, பிபி பிரச்சனை வர்றது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த உப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நார்மலாக இருக்கிறவங்களோட அளவை விடவுமே பிபி பேஷண்ட்ஸ் வந்து இன்னுமே ஒரு 1300 அந்த அளவுக்கு எம்ஜி உள்ள அளவு தான் வந்து இந்த சோடியமை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த உப்போட வகைகள் பார்த்தாச்சு. உப்புனால நமக்கு உடம்புக்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த இந்துப்பு, கல்லுப்பு இதெல்லாம் வந்து இதில் வந்து எது உங்களுக்கு யூஸ் பண்ணாலும் வந்து அதே சோடியம் அளவு தான் வந்து உள்ளே போகுது. அதனால் எந்த உப்பை யூஸ் பண்ணாலும் டயட்ரி அளவுக்கு மேலே அந்த உப்பை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வெளியில் இருந்து வாங்கி இந்த உப்பு நிறைந்த பொருட்கள், கெச்சப் மாதிரியான பொருட்களை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ஹிடன் சால்ட்டை வந்து நம்ம உடம்புல அதிகப்படுத்தும். இதர கனிமங்களுக்காக தான் நான் இந்த இந்துப்பை பயன்படுத்துகிறேன்
அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த இதர கனிமங்கள் நம்ம வெளியிலேருந்து கிடைக்கிற நிறைய ஃபுட்டுலேருந்தே வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, நம்ம வெயிட்டை குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு சொல்லுவோம், இந்த வாட்டர் வெயிட்டை லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி நிறைய குடிக்கணும், இந்த பழச்சாறுகள்லாம் வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அது எதுக்குன்னா, உங்கள் உடம்புல வந்து நீர் வந்து நீங்கள் தண்ணி நிறைய குடிக்க உங்கள் உடம்புல உள்ள எக்ஸஸான அதிகப்படியான சோடியம் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடும், வெளில போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த உள்ளே சேர்ந்திருந்த நீரெல்லாம் வந்து வெளியில் போயிடும். அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும், நிறையா பழம் வகைகள், காய்கறி வகைகள்லாம் நிறைய சாப்பிட்றதுனாலையும், அதுக்கப்புறம் வந்து இந்த உப்பை குறைக்கிறதுனாலையும் உடம்புல இந்த தேங்கி இருக்க இந்த நீரை வந்து வெளியேற்றலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் a lot to me. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.